வணக்கம். ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம். இன்று ஸ்ரீ வரலக்ஷ்மி நோன்பு பூஜை, ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இன்று. அதன்படி 2024 ஆகஸ்ட் 16ஆம் தேதி மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள், மூலம் பூராடம் நட்சத்திரம், ஏகாதசி துவாதசி இணைந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று வரலக்ஷ்மி விரதம் கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் ஆடி மாதம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி தினத்துக்குள் வரக்கூடிய 2 வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமிக்கு அருகில், அதாவது பௌர்ணமி தினத்துக்கு முந்தையதாக வரும் வெள்ளிக்கிழமையில் வரலக்ஷ்மி விரத பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி உதித்த நன்னாளை வரலக்ஷ்மி விரதம் அனுஷ்டித்து வணங்கும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேட்கும் வரம் அனைத்தையும் வாரி வழங்குபவள் ஸ்ரீலக்ஷ்மி. அவளது அவதார நன்னாள் விரதம் அனுஷ்டித்து வணங்கும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுவே வரலக்ஷ்மி விரதம். வரலக்ஷ்மி விரதம், லக்ஷ்மி அப்படின்னா செல்வம், செழிப்பு, அதிர்ஷ்டம், அழகு என பல அர்த்தங்கள் உண்டு. ஏனெனில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு வழிபட்டால் அவை அனைத்தையும் தந்து நம்மை மகிழச் செய்வாள். அந்த தேவியானவள் தூய்மையின் பிறப்பிடம் அவள். எனவே வீட்டையும் நம்முடைய மனதையும் தூய்மையாக்கிக் கொள்வது சிறப்பு. தூய்மையான ஆடை உடுத்தி சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து நிறைந்த மனமும் மகிழ்ச்சியும் மேலிட அவளை ஆராதிப்பது மிகுந்த பலனை தரும். வீட்டுச் சுவரை சுத்தப்படுத்தி அதில் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவுருவத்தை வரைந்து வழிபடுபவர்கள் சிலர். கலசத்தில் அவளின் திருமுகத்தை தீட்டிக் கொள்ள வேண்டும். அந்த கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி தங்க காசு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, லவங்கம், பச்சை கற்பூரம் முதலான பரிமள தூய்மையான பொருட்களை சேர்த்து கலசத்தின் மேலே தேங்காய் மற்றும் மாவிலையால் அலங்கரித்து வழிபட்டால், வழிபாட்டில் வைத்து அம்மா மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டுக்கு வாம்மா, எங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வாதம் செய்யம்மா என்று மனதார பிரார்த்தித்து பூஜையை துவங்குங்கள். இந்த வேளையில் ஸ்ரீமத் நாராயணனையும் சேர்த்து பூஜிப்பது சிலரின் வழக்கம். பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்தபோது உயர்ந்த பல விஷயங்கள் உதித்தன. அந்த தருணத்தில் தோன்றியவளே ஸ்ரீ மகாலட்சுமி. வாழ்வில் மனிதருக்கு தேவையான உயர்ந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தரளக்கூடியவள் அவள். ஆகவே பார்க்கடலில் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமி உதித்ததில் வியப்பொன்றும் இல்லை. அவள் உதித்த நன்னாளை வரலக்ஷ்மி விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம். ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் வெள்ளிக்கிழமையை வரலக்ஷ்மி பூஜைக்குரிய நாளாக கொள்ள வேண்டும். மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் தன் வரலக்ஷ்மி நமஸ்துபியம் கிருதியில் இந்த விரதத்தை பற்றி பாடியிருக்கிறார். வரலக்ஷ்மி விரதத்துக்கு புராண கதைகள் உண்டு. அன்னை பார்வதியின் சாபத்துக்கு ஆளான தேவர் உலகின் சித்திரநேமி என்ற கணதேவதை அப்சரஸ் பெண்கள் கடைபிடித்த வரலக்ஷ்மி விரதத்தை கண்டு அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார்கள். பூவுலகில் சௌராஷ்டிர நாட்டின் ராணி சுசந்திரா செல்வ வளத்தின் மமதையால் மகாலட்சுமியை அவமதித்தாள். அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள். சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்தாள். அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு சகல நன்மைகளும் அருளினாள். சுசந்திராவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தாள். இப்படி சகல வளங்களையும் தரும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் பெண்கள், சுமங்கலிகள், தாலி பாக்கியத்துக்காகவும் சுபிட்சம், சௌபாக்கியம் போன்றவற்றுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கேட்கும் வரங்களை தரும் லக்ஷ்மி தேவியை பூஜித்தல் இதன் சிறப்பு. திருமணமான பெண்கள் தங்கள் திருமணத்தை அடுத்து வரும் வரலட்சுமி பூஜையிலிருந்து இதை ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு விளக்காக இருந்தால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம். இதை செய்யும்போது சிறு பெண்களும் உடனிருந்து சரடை கட்டிக்கொள்ளலாம். மறுநாள் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து பின்னர் கலசத்தில் வைத்திருக்கும் அரிசியை பானையில் வைக்க வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.